உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முடியுது. அப்போ கிட்டத்தட்ட 48 நாட்கள். அப்ப இந்த 48 நாட்கள் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருந்து மீன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க போகிறார், அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்கிறோம். அப்போ செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ தனாதிபதியும் பாக்யாதிபதியும் எங்க போய் இருக்கிறாங்க? சுகஸ்தானத்துல. அப்ப அந்த 4ஆம் இடத்துல இருந்து மீனராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்வாரா அப்படிங்கிறதுதான் இப்ப கேள்வி. கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானால் வாழ்க்கையில சில மாற்றங்கள் மீனராசிக்காரங்களுக்கு வரவிருக்கிறது. போங்க சார், நாங்களே இப்ப 7.5 சனியில மாட்டிட்டு பல துயரத்துக்கு ஆளாகி பல துன்பத்துக்கு ஆளாகி இன்னைக்கு வழியில போற சின்ன பையனெல்லாம் எங்களுக்கு கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆகி போச்சு. அப்ப அந்த 7.5 சனி அப்படிங்கிறது எங்களை வதைத்து எடுக்கிறது. கஷ்டம், கடன், நம்பிக்கை மோசம், கடனால எங்கேயாவது ஊற விட்டு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு குழப்பம், மருந்து குடிச்சு செத்து போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வேதனை. இவ்வளவு கஷ்டத்தையும் வேதனையும் தாங்கிட்டு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது உண்மையை சொல்லுங்க சார், நல்ல வழியை காட்டுங்க சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக இப்ப நான் சொல்வது உண்மை, உறுதியாக நடக்கும். கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களாகப்பட்டது அந்த செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, அந்த 4ஆம் இடம் என்பது சொத்து சம்பந்தப்பட்ட இடம், பூமி சம்பந்தப்பட்ட இடம், உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடம். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப விற்காத இடமும் விற்கும். இந்த இடத்தை வித்தாவது கடனை கட்டிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறேன், விற்க முடியல. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், விற்க முடியல. இந்த தோட்டத்தை வித்தாவது இந்த கடனை கட்டிடலாம் நினைக்கிறேன், முடியல. ஆனா இப்போ நினைங்க, கண்டிப்பாக அந்த இடத்தையோ தோட்டத்தையோ வீட்டையோ கண்டிப்பா விற்க முடியும். அது பாத்தீங்கன்னா நீங்க நஷ்டத்துக்கு விற்க வேண்டியது இல்லை, நல்ல விலைக்கு விற்பீங்க. அதன் மூலியமாக உங்களுடைய கஷ்டம் தீரும், உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வைப்பீங்க. அதுபோக ஒரு சில மீனராசிக்காரர்களாகப்பட்டது இப்ப இடத்தை வித்துட்டு கண்டிப்பா வேற இடமும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இப்ப வாங்குமா மாட்டுமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த குழப்பம் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். அப்ப கண்டிப்பாக வேற இடமோ வீடோ கண்டிப்பா வாங்குவீங்க. இது போக உங்களுடைய அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல்ல இருக்கக்கூடிய பிணைப்பேடைகள், அதற்கு இப்ப வைத்தியம் கண்டிப்பாக பலிக்கும். இப்ப வைத்தியம் பாருங்க, கண்டிப்பா அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. அவங்க டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. போன வாரம் சொன்னாங்க, இந்த வாரம் போய் பார்த்ததுக்கு செக் பண்ணிட்டு ஆப்ரேஷன்ல பண்ண வேண்டியதுங்க, இது மருந்து மாத்திரையிலேயே குணமாற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு கூட இப்போ அதே டாக்டர் சொல்லலாம். அதற்குண்டான வாய்ப்பும் இப்ப இருக்கிறது. அதே செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது. இப்போ 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடம் யாருடைய வீடு? குரு பகவானுடைய வீடு, உங்க ராசிநாதனுடைய வீடு. அப்ப அந்த குரு பகவானையும் செவ்வாய் பார்க்கறதுனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது.
அப்ப அதே குரு பகவானாப்பட்டது உங்களுடைய ராசியவே பார்க்கறாங்க. இதுவும் பெருத்த யோகம். அதுவுமே இந்த குரு உச்ச பலத்துல இருந்து 9ஆம் பார்வையாக மீன ராசி உங்க ராசியவே பார்க்கறாங்க. உங்க ராசி நாதனே உங்க ராசியை பார்க்கறாங்க. அந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பகவான் பார்க்கிறார். அந்த செவ்வாய் பகவானும் உங்க ராசியை பார்க்கறாங்க, தனுசை. அப்போ உங்களுடைய தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் உங்க ராசியை பார்க்கறாங்க. உங்களுடைய ராசி நாதனே உங்க ராசியை பார்க்கறாங்க. உங்களுக்கு 11ஆம் இடத்த அதிபதி சனி பகவானையும் குரு பகவான் பார்க்கிறார். இவ்வளவு பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, எல்லா பலனையும் அந்த தெய்வம் உங்களுக்கே கொடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதற்கு முன்னாண்ட நீங்க அந்த தெய்வத்தையே திட்டிருப்பீங்க. என்னடா கடவுள், எவ்வளவோ கும்பிட்ட, எனக்கு சோதனை மேல சோதனை தான் காட்டினாரு. கெட்டவன் அவனெல்லாம் நல்லா இருக்கிறான், கெட்ட வழியில போறவங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. எங்களுக்கு தொழில கஷ்டம், வியாபாரத்துல நஷ்டம், குடும்ப ரீதியான கஷ்டம், எவ்வளவு சோதனையை காட்டின அப்படின்னு கடவுளை திட்டிருப்பீங்க. அதே கடவுள் உங்களுக்கு நல்லதை காட்ட போறாரு. நல்ல நல்ல பலத்தை கொடுக்க போறாரு, நல்ல உயர்வை கொடுக்க போறாரு. ஏதாவது பெரிய மனுஷனுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏதாவது ஒரு விஐபியுடைய பார்வை உங்க மேல படக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்கிறது. ஒரு வேலையில் நீங்க இருக்கிறீங்கன்னா இதற்கு முன்னாடி நீங்க எவ்வளவு வேணா கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சிருந்தாலும் அப்போ ஓனருடைய பார்வை உங்க மேல படல, உங்க மேனேஜருடைய பார்வை உங்க மேல படல, இப்ப படுது. அப்போ அவரு வேலை அட்டகாசமா செய்யறாரு, அவருக்கு ஏதோ ப்ரமோஷன் கொடுக்கணும், அப்போ அவருக்கு ஏதோ சம்பள உயர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இந்த பீரியட்ல கண்டிப்பாக உருவாகும். மீனராசிக்காரங்களே, கண்டிப்பாக உங்க முகத்தில், உங்களுடைய அடிமனதிலிருந்து உங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தையும் ஒரு முக மலர்ச்சியையும், உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சு அதை முகத்துல காட்டுவீங்க. அதற்குண்டான டைம் உங்களுக்கு வந்தாச்சு. ஏன்னா உங்களுடைய தனாதிபதி, உங்களுடைய பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்க 10ஆம் இடத்தை பார்க்கறாங்க. 8ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது ஒண்ணு போதுங்க, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி அடைவதற்கு. ஆனா அதே செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில மட்டும்தான் கொஞ்சம் கவனம். அப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு ஆண், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல மாப்பிள்ளை, கணவன் இவங்களை குறிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்க, ஒரு முடிவு பண்றீங்க. இந்த முடிவுல சில குழப்பங்கள் வரும். அந்த மாப்பிள்ளையை நீங்க முடிவு பண்ணும்போது அந்த மாப்பிள்ளை நல்லவர் நினைச்சு நீங்க முடிவு பண்றீங்க. அதுக்கப்புறம் அவரை பத்தி சில நியூஸ் எல்லாம் வரும். அவர் சரியில்லையாட்டு இருக்குது, அவர் குடிக்கிறாராட்டு இருக்குது, அவர் வேலைக்கு 80,000 சம்பளம் கேள்விப்பட்டோம், இப்ப 40,000 சம்பளம் வாங்குறாராட்டு இருக்குது. அப்ப அந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கே நீங்க வருவீங்க. ஆனா முதல்ல அவர் எல்லா விதத்திலையும் கரெக்டு அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது உங்களுக்கு சில விஷயம் தெரிய அந்த மாப்பிள்ளை வேண்டாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. அதனால இப்போ அந்த மாப்பிள்ளையை முடிவு பண்ணக்கூடிய விஷயத்துல நீங்க இறங்க வேண்டாம். அதே சமயத்தில் அப்படி முடிவு பண்ணினாலும் செவ்வாய் பயிற்சியில இந்த 48 நாள்ல நீங்க எந்த முடிவு பண்ண வேண்டாம். அதுபோக ஆண்களுக்கும் ஆண்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா பெண்களுக்கு அந்த ஆண்களால் கொஞ்சம் மனஸ்தாபமோ மன கஷ்டமோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை பெண்களும் பொறுத்துக்கணும். ஆண்கள் இப்ப மனஸ்தாபம் மன கஷ்டம் வருதுன்னு நான் சொல்றேன் இல்லைங்களா, அது மாதிரியான மனஸ்தாபமும் மன கஷ்டத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். இந்த வீடியோ பார்த்துட்டு அதை நீங்க செய்யுங்க. அது போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெளிநாடு போகலாம், இங்க வேண்டிய தொழில் செய்யலாம், நீங்க பாத்தீங்கன்னா நல்லா படிக்கலாம், ப்ரமோஷன் வரக்கூடிய காலகட்டங்கள் இது. அதுபோக ஐஏஎஸ் சம்மந்தப்பட்டது, அதாவது குரூப் ஏ சம்மந்தப்பட்டது, டிஎன்பிசி சம்மந்தப்பட்டது, இது மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கும் நீங்க தயாராகலாம்.
அது போக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு படிக்கிறதுக்கும் நீங்கள் தயாராகலாம், லாயருக்கு படிக்கலாம், மார்க்கெட்டிங் படிக்கலாம், ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பதவி வரும் உங்களுக்கு. இது மாதிரியான அதாவது வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க பெரிய மனிதர்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் வரும், உறுதி, நம்புங்க. 7.5 சனியை நினைச்சு பயப்பட வேண்டாம். குருவுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை நல்லா இருக்குது. சனி பகவானை குரு பகவானும் பார்க்கறாங்க, செவ்வாய் பகவானும் பார்க்கறாங்க சனி பகவான் வீட்டை. ஒன்றும் கவலையே பட வேண்டாம், நல்லா இருப்பீங்க. எதுக்கு கவலைப்படுறீங்க? நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அது போக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.